இப்ப வந்து நம்ம பிறந்த ஜாதகத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 9 கிரகம் இருக்குங்க இல்லையா? இந்த 9 கிரகம் வந்து அ இந்த 9 கிரகமும் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். சரிங்களா? இந்த லக்னத்துக்கு ஏத்த மாரி சில கிரகங்கள் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். இப்ப குருன்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த குரு வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யுமா? அப்டின்னா செய்யாது. சில பேர் சொல்லுவாங்க, சுக்கிர தசை நடக்குது, நல்ல யோக தசை அப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுக்கிர தசை எல்லாருக்குமே நல்லது பண்ணுமா? நல்லது பண்ணாது. சில லக்னத்துக்கு கெடுதல பண்ணும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாபி, சுபர் அப்டின்னு இருக்கு. அப்போ கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் தசை நடக்கும்போது, இப்போ உதாரணமா அப்ப குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். மிதுன லக்னமாவோ, இல்ல கன்னி லக்னமாவோ ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குரு தசை நன்மையான பலன் செய்யாது. அப்போ அந்த குரு தசை வந்தா பிரயோஜனம் இல்ல. அப்போ இந்த மிதுன லக்னத்துக்கும், கன்னி லக்னத்துக்கும் நம்மளுக்கு குரு வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருந்தா வச்சுங்களேன், அந்த குரு தசை ரொம்ப மோசமா இருக்கும். அதே மாதிரி ரிஷப லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆ இந்த குரு தசையே வேலை செய்யாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து உதாரணமா இந்த கும்ப லக்னம்னு எடுத்துக்கங்க. கும்ப லக்னத்துக்கு சுக்கிர தசை வரும். அப்ப சுக்கிரன் சொன்னீங்கன்னா, சூப்பரா இருக்கு சுக்கிர தசைன்னு சொல்லுவாங்க. ஆனா கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பாதகாதிபதி. அப்ப அவரு உச்சம் பெற்றிருந்தாரு வச்சுக்கங்க. அந்த சுக்கிர தசையே வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா நல்ல பலன் செய்யாது. கெடு பலன் தான் செய்யும். இது மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கிரகத்தையும் நல்லதோ, கெட்டதோ அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அந்த பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்த வச்சு நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.